Hi, hello and welcome to VM Commerce. This is Meenakshi. Today in this video we are going to see 11th Standard Accountancy Unit 2 Conceptual Framework of Accounting. So in this chapter, first topic is bookkeeping. So bookkeeping na enna? Introduction கொடுத்திருக்காங்க. The first step in the accounting process is identifying and recording of transactions in the books of accounts. So ஒரு accounting processல நம்ம first பார்க்க போற ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஐடென்டிஃபையிங் அண்ட் ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன்ஸ். முதல்ல ஒரு டிரான்சாக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் அதை புக்ஸில் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். நம்ம அக்கௌண்டிங் சைக்கிளில் பார்த்துருப்போம், டிரான்சாக்ஷன்ஸ், ஜேர்னல், லெட்ஜர், இது மாதிரி ஸ்டெப்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து ஐடென்டிஃபையிங் அண்ட் ரெக்கார்டிங் ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ். This is necessary for any business as the transactions happening in a business entity must be recorded so that the information is available for further analysis. ஸோ இந்த ஐடென்டிஃபையிங் ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றது ஒரு பிஸ்னஸ் ஃபர்முக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இட் இஸ் அ மஸ்ட். ஸோ அப்போ தான் வந்து அதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த அக்கௌண்டன்சியில் ஸ்டெப்ஸ் அவங்க போக முடியும். அதே மாதிரி ஃப்யூச்சர் அனாலிசிஸ்க்கும் ஃபர்தர் அனாலிசிஸ்க்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீனிங் ஆஃப் புக் கீப்பிங், தட் இஸ் வாட் இஸ் புக் கீப்பிங்? புக் கீப்பிங்னா என்ன? Bookkeeping is the process of recording the financial transactions. So ஒரு accounts bookல financial transactions enter பண்றதுக்கு பேர் தான் bookkeeping. Primary stage in the accounting process. ஸோ இதுதான் primary stage, அதாவது first stage. ஒரு accounting processலேயே first நம்ம பண்ண போகிறது ரெக்கார்ட் பண்ண போகிறோம் financial transactions. Next, it is includes recording and classifying the transactions. ரெக்கார்டிங்னா என்னது? புக்கில் என்ட்ரு பண்ணுறது. கிளாஸிஃபையிங் அப்படின்னா என்னது? ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் பிரித்து நம்ம என்ட்ரு பண்ணுறது. அதாவது ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன்ஸ்னால் இன் சிம்பிள் ஜேர்னல் என்ட்ரி நம்ம என்ட்ரு பண்ணுறோம். கிளாஸிஃபையிங் அப்படின்னா லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் தனித்தனியாக நம்ம ஒரு க்ரியேட் பண்ணுறது தான் கிளாஸிஃபையிங். ஸோ அது லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ். ஸோ ஜேர்னல் அண்ட் லெட்ஜர் சேர்ந்தது தான் புக் கீப்பிங். ஸோ இட் இஸ் ரொட்டீன் இன் நேச்சர். ரொட்டீன்னா என்னது? டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அதாவது எவ்ரி டே அந்த ஆக்டிவிட்டீஸை கேரி அவுட் பண்ணுறது தான் ரொட்டீன். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு பிஸ்னஸ் கன்சர்னில் அந்த அக்கௌண்டிங் ப்ராசஸ் எதில் ஸ்டார்ட் ஆகுது? ரெக்கார்டிங் அண்ட் கிளாஸிஃபையிங்கில் தான். ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் மே பி ரெக்கார்டட் இன் த நோட் புக்ஸ், பட் த லெட்ஜர் மஸ்ட் பி ரெக்கார்டட் இன் கம்ப்யூட்டர். ஸோ நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து இமீடியட்டாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது ஒரு அக்கௌண்ட்ஸ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஆனால் ஜேர்னல் அப்படின்றத கம்ப்யூட்டரில் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த மீனிங் ஃபார் bookkeeping. Then definitions of bookkeeping. According to J.R. Butley, bookkeeping is an art of recording the business dealings in a set of books. Art அப்படின்னாலே ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில் தேவைப்படுது. ஸோ bookkeeping அப்படின்றது பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸை ஒரு செட் ஆஃப் புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணுறோம். According to R. and Carter, bookkeeping is the science and art of recording correctly in the books of account all those business transactions of money or money's worth. So what R. and Carter is saying about bookkeeping? bookkeeping அப்படின்றது ஆர்ட் மட்டும் இல்லை, சயின்ஸும் அப்படின்னு தான். சயின்ஸ்னால் என்னது? நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ரூவ் பண்ணுறது. ஸோ புக்கீப்பிங்கும் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ புக்கீப்பிங் இஸ் போத் சயின்ஸ் அஸ் வெல் அஸ் ஆர்ட். அதாவது அந்த டிரான்சாக்ஷன்ஸை நம்ம கரெக்டாக அக்கௌண்ட்ஸ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், ஃபீச்சர்ஸ் ஆஃப் புக் கீப்பிங். ஸோ புக் கீப்பிங்கில் என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, எதை நம்ம புக் கீப்பிங்னு சொல்கிறோம்? ஸோ அகெயின் சேம் பாயிண்ட்ஸ் ஆர் ரிப்பீட்டட். ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன்ஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். செகண்ட் பாயிண்ட், மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் ஒன்லி ரெக்கார்டட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேர்ம். மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னா என்னது? எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்க்குமே ஒரு மணி வேல்யூ இருக்கும். நம்ம அதனால தான் சொல்கிறோம் an activity in the exchange of money or money's worth is called transaction. டிரான்சாக்ஷன் அப்படின்னாலே ஒரு மானிட்டரி டேர்ம்ஸ் வந்து அங்கே இருக்கும், எதுக்குமே ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் ஒன்லி ரெக்கார்டட். ஸோ 10,000 20,000 அந்த நியூமரிக்கல் டேர்ம்ஸில் ரெக்கார்ட் பண்ணுறது தான் மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க.
then it is the primary stage. Okay, bookkeeping includes journalizing and ledger posting. நம்ம இது மீனிங்லே பார்த்தோம். ஸோ bookkeeping அப்படின்னாலே ஜேர்னலும் லெட்ஜரும் சேர்ந்தது தான். then objectives of bookkeeping. objectives தான் என்ன? aims, குறிக்கோள். ஏன் வந்து நம்ம bookkeeping ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதனுடைய நோக்கம் என்ன? ஸோ கோல்ஸ் ஆஃப் bookkeeping, அதுதான் objectives. ஸோ first one, to have a complete and permanent record in chronological order. ஸோ permanent அப்படின்னா என்ன அர்த்தம்? நிரந்தரமான ஒரு ரெக்கார்ட். புக்கீப்பிங் அப்படின்றது ஒரு பர்மனண்ட்டான ரெக்கார்ட் இன் chronological order. chronological order அப்படின்னா என்னது? டேட் வைஸ் அவங்க அந்த டிரான்சாக்ஷன்ஸை ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணுறது, அதுதான் chronological அப்படின்றது. next, to facilitate ascertainment of profit and loss of the business. ஸோ ascertainment அப்படின்னா என்னது? to find out, அதாவது ஒரு கம்பெனிக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, லாஸ் வந்திருக்கு அப்படின்றத இந்த புக் கீப்பிங் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ புக் கீப்பிங் இஸ் த ப்ரைமரி ஸ்டேஜ். நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாலும் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் எதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறோம்? ஜேர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து அக்கௌண்டிங் ப்ராசஸில் வருது. ஸோ அதனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு புக் கீப்பிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட், டு அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன். ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அதை தெரிஞ்சுக்கிறது. ஃபினான்ஷியல் பொசிஷனை இது எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிப்போம்? பேலன்ஸ் ஷீட்டை வச்சு தான் ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷனை நம்ம கண்டுபிடிப்போம். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னாலே ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். ட்ரேடிங்கில் கிராஸ் ப்ராஃபிட் லாஸை கண்டுபிடிக்கிறது, ப்ராஃபிட் அண்ட் லாஸை நெட் ப்ராஃபிட் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்போ பேலன்ஸ் ஷீட்டை வச்சு தான் ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷனையே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து, டு நோ த ப்ராக்ரஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ப்ராக்ரஸ்னால் என்ன? வளர்ச்சி, இம்ப்ரூவ்மெண்ட், வெதர் த கம்பெனி இஸ் ப்ராக்ரஸிங் ஆர் நாட். ஒரு கம்பெனி வளர்ச்சி பாதையில் போகுதா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் புக் கீப்பிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் டு ஃபைண்ட் அவுட் த டேக்ஸ் லயபிலிட்டிஸ். லயபிலிட்டிஸ்னால் என்ன? டு பே த டெப்ட்ஸ். அப்போ டேக்ஸு நம்ம எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்கும் புக் கீப்பிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டு ஃபுல்ஃபில் த லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ சட்டப்பூர்வமாக யாருக்காவது ஒரு ப்ரூஃப் காமிக்கணும் அப்படின்னாலும் இது வந்து ஒரு எவிடன்ஸாக இருக்குது நமக்கு. ஓகே, ஸோ புக் கீப்பிங் ஃபுல்ஃபில் த லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ். தென் அட்வான்டேஜஸ், அதாவது நன்மைகள். புக் கீப்பிங்னால நமக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் கிடைக்குது? ரெக்கார்டட் சிஸ்டமேட்டிக்கலி இன் chronological order பார்த்துட்டோம். ஸோ சிஸ்டமேட்டிக் வேயில் நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். அடுத்தது, இட் இஸ் பெர்மனண்ட் அண்ட் ரிலையபிள். பெர்மனண்ட்னா என்னது? நிரந்தரமாக இருக்கிறது. ரிலையபிள் அப்படின்னா என்னது? வாட் இஸ் த மீனிங் ஃபார் ரிலையபிள்? அதாவது நம்ம புக் கீப்பிங்கை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியும். ரிலையபிலிட்டி அப்படின்னா டிபெண்டபிலிட்டி. ஸோ ஒரு அக்கௌண்டிங் ப்ராசஸே வந்து ஸ்டார்ட் பண்ணுறது புக் கீப்பிங்கில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அக்கௌண்டன்சி வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? புக் கீப்பிங்கை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ இட் இஸ் மோர் ரிலையபிள். ஸோ இதை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். ஒரு சிஸ்டமேட்டிக் வேயில் ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இட் இஸ் வெரி ரிலையபிள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு, டு கெட் த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ எந்த ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை பார்த்தா போதும். அடுத்து, ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் வேரியஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு புக் கீப்பிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படி? ஸோ ஒரு அன்னெசசரி எக்ஸ்பென்சஸையோ அன்வான்ட் எக்ஸ்பென்சஸையோ நம்மளால் தவிர்க்க முடியும். நம்ம புக் கீப்பிங் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னாலே ஸோ ப்ராப்பராக டெசிஷன் மேக்கிங் பண்ண முடியும்னு பார்த்துருக்கோம். அப்போ ப்ராப்பர் டெசிஷன் மேக்கிங் எப்படி வரும்? ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து நம்ம தவிர்த்துருக்கலாம். we can reduce our expenses. ஸோ எக்ஸ்பென்சஸ் ரெடியூஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ புக் கீப்பிங் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? டு கண்ட்ரோல் ஓவர் த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். தென் serves as a legal evidence in case of any dispute. ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை ஒரு பர்சனுக்கும் இன்னொரு பர்சனுக்கும் டிஸ்பியூட்ஸ், அதாவது ஒரு சண்டைகள் வருதோ அப்போ நம்ம புக் கீப்பிங்கை ஒரு லீகல் எவிடன்ஸாக நம்மளால்
காமிக்க முடியும். தென் கம்பேரிசன் ஆஃப் ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம எப்படி வந்து ஒரு கம்பெனி ப்ராக்ரஸ் ஆகுதுன்னு நம்ம நினைப்போம். ஸோ நம்ம போன வருஷத்தையும் இந்த வருஷத்தையும் கம்பேர் பண்ணினாதான். ஸோ போன வருஷம் இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, இந்த வருஷம் இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ அதை கம்பேர் பண்ணினாங்கன்னா அவங்களோட ப்ராக்ரஸ் தெரிஞ்சிடும். ஸோ ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா த கம்பெனி இஸ் ப்ராக்ரஸிங். ப்ராஃபிட் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஒரு மெஷரிங் ஸ்டெப்ஸ் எடுக்கணும், நம்ம வந்து இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ கம்பேரிசன் ஆஃப் ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஃபார் தட் புக் கீப்பிங் இஸ் வெரி யூஸ்ஃபுல். தென் யூஸ்ஃபுல் டு ஃபைண்ட் அவுட் த டேக்ஸ் லயபிலிட்டி நம்ம பார்த்தோம். ஸோ டேக்ஸ் வந்து அவங்க எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறத இந்த அக்கௌண்ட்ஸ் புக்கை வச்சு தான் அவங்க வந்து அசர்டைன் பண்ண முடியும். தென் லிமிட்டேஷன்ஸ். ஸோ இதில் என்ன டிமெரிட்ஸ் இருக்குது, இது வந்து புக் கீப்பிங்னால நமக்கு என்ன மாதிரியான லிமிட்டேஷன்ஸ்? ஃபஸ்ட்டு, ஒன்லி மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட். நம்ம எல்லாமே வந்து மணி வேல்யூவில் தான் என்ட்ரு பண்ண போகிறோம். அதை தவிர வேறு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்மளால் புக் கீப்பிங்கில் என்ட்ரு பண்ண முடியாது. தென் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ப்ரைஸ் லெவல் சேஞ்சஸ் ஆர் நாட் கன்சிடர்ட். ஸோ ஒரு அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலோ டிக்ரீஸ் ஆனாலோ நம்ம எதையுமே அதை கன்சிடர் பண்ணவே மாட்டேங்கிறோம். ஒரு ப்ரைஸ் லெவல் சேஞ்சஸை புக் கீப்பிங்கில் நம்ம என்ட்ரு பண்ணுறதே கிடையாது. தென் ஃபினான்ஷியல் டேட்டா ரெக்கார்டட் ஆர் ஹிஸ்டாரிக்கல் இன் நேச்சர். ஸோ இப்போ நான் சொன்னது தான், ஹிஸ்டாரிக்கல்னால் என்னது, நம்ம எப்போ பர்ச்சேஸ் பண்ணணுமோ அந்த பர்ச்சேஸ் வேல்யூவை மட்டும்தான் நம்ம எழுதிட்டே வருவோம். ஒரு அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலோ டிக்ரீஸ் ஆனாலோ அதை நம்ம கன்சிடரேஷன் பண்ணுறதே இல்லை. ஸோ பாஸ்ட் டேட்டாவை வச்சு நம்ம அதை என்ட்ரு பண்ணிகிட்டே போகிறோம். அப்போ ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ் வந்து நமக்கு தெரியாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் புக் கீப்பிங். நெக்ஸ்ட், புக் கீப்பிங் அக்கௌண்டிங்குள்ள டிஃப்ரென்சஸ். ஃபஸ்ட்டு ஒன், ஸ்கோப். ஸ்கோப்னா என்னது, எய்ம், அவங்களோட மெயின் பர்பஸ் என்ன, ஏன் புக் கீப்பிங் பண்ணுறாங்க? புக் கீப்பிங்னாலே ரெக்கார்டிங் அண்ட் கிளாஸிஃபையிங், அது மட்டும்தான். ஸோ புக் கீப்பிங் ஜேர்னலில் ரெக்கார்ட் பண்ண போகிறாங்க, லெட்ஜரில் கிளாஸிஃபை பண்ணி ரெக்கார்ட் பண்ண போகிறாங்க, தட்ஸ் இட். பட் அக்கௌண்டிங் டெஃபனிஷன்லே நம்ம பார்த்துருப்போம், ரெக்கார்டிங், கிளாஸிஃபையிங், சம்மரைசிங், அனலைசிங், இன்டர்பிரட்டிங், அது வந்து ரெக்கார்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது அக்கௌண்டிங் அப்படிங்கிறது. அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. தென் ஸ்டேஜ். bookkeeping is the primary stage, accounting is secondary stage. ஃபஸ்ட்டு bookkeeping ப்ரிப்பேர் பண்ணிடுவோம், அடுத்தது தான் நம்ம அக்கௌண்டிங் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். தென் நேச்சர் ஆஃப் ஜாப். bookkeeping அப்படின்றது ரொட்டீன் அண்ட் கிளரிக்கல் இன் நேச்சர். ரொட்டீன்னா என்னது, எவ்ரிடே ஒரு டிரான்சாக்ஷனும் நடக்கும்போதே நம்ம என்ன பண்ண போகிறோம், இமீடியட்டாக ரெக்கார்ட் பண்ண போகிறோம். பட் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது அனாலிட்டிக்கல் இன் நேச்சர். எல்லாத்தையுமே ஒரு அனலைஸ் பண்ணி தான் நம்ம அதில் என்ட்ரு பண்ணுறோம். தென் நாலேஜ் ரெக்வயர்ட். புக் கீப்பிங் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேசிக் அக்கௌண்டிங் நாலேஜ் தெரிஞ்சால் போதும். எதை டெபிட் பண்ணணும், எதை கிரெடிட் பண்ணணும், எது எக்ஸ்பென்சஸ், எது இன்கம்ஸ், இதை நம்ம பார்த்தா போதும். ஸோ பேசிக் அக்கௌண்டிங் நாலேஜ் இஸ் இனஃப் ஃபார் புக் கீப்பிங். ஆனால் அக்கௌண்டிங் அப்படின்றதுக்கு இந்த பேசிக் நாலேஜ் மட்டும் பத்தாது. ஒரு அக்கௌண்டிங் கான்செப்ட், பிரின்சிபிள்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஸோ அது எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும். அக்கௌண்டிங் அப்படின்றதுக்கு தரவு நாலேஜ் அபவுட் அக்கௌண்டன்சி. ஸோ இது எல்லாமே ஒரு ப்ரொசீஜரு, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் என்ன இருக்கோ அதுபடி அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். தென் ஸ்கில் ரெக்வயர்டு. ஸோ ஸ்கில், அனலிட்டிக்கல் ஸ்கில் இஸ் நாட் ரெக்வயர்ட் இன் புக் கீப்பிங். நம்ம நாலேஜ் ரெக்வயர்ட்லேயே பார்த்துட்டோம், பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும். இந்த அனலிட்டிக்கல் ஸ்கில் வந்து புக் கீப்பிங்க்கு தேவையில்லை. ஆனால் அக்கௌண்டிங் அப்படி இல்லை, அக்கௌண்டிங்க்கு அனலிட்டிக்கல் ஸ்கில் தேவைப்படுது. அனலிட்டிக்கல் ஸ்கில் அப்படின்னா டீப் நாலேஜ் அபவுட் அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ். ஸோ ஒரு அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ், ப்ரொசீஜர்ஸை பற்றி ஃபுல் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கணும். தென் the relationship between bookkeeping, accounting and accountancy. ஸோ இந்த மூணுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து புக் கீப்பிங், அடுத்து அக்கௌண்டிங், அடுத்து அக்கௌண்டன்சி இருக்குது. ஸோ என்ன மீனிங், இது வந்து புக் கீப்பிங் இஸ் அ பார்ட் ஆஃப் அக்கௌண்டிங். ஓகேவா, அக்கௌண்டிங்குள்ளார தான் புக் கீப்பிங் இருக்குது. ஸோ புக் கீப்பிங் இஸ் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் அக்கௌண்டிங். அது ப்ரைமரி ஸ்டேஜ்.
accounting next, secondary stage. So accounting is a part of accountancy. accountancy குள்ள தான் இந்த accounting-ம் இருக்கு, bookkeeping-ம் இருக்கு. ஓகேவா? So the main part is accountancy. So both accounting and bookkeeping is a part of accountancy. அப்ப accountancy-னா என்ன? bookkeeping-னா பார்த்துட்டோம். recording, classifying. accounting, recording, classifying, summarizing, analyzing, interpreting. அப்ப what is accountancy? accountancy அப்படின்னா studying the systematic knowledge of accounting process. அதாவது procedure, policies, rules and regulations, இதை பற்றி ஃபுல்லாக படிக்கிறது தான் accountancy. ஒரு systematic knowledge. ஸோ accountancy தெரிஞ்சாலே இந்த accounting-ம் bookkeeping-ம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப் அமங் புக்கீப்பிங், அக்கௌண்டிங் அண்ட் அக்கௌண்டன்சி. நெக்ஸ்ட் we are moving to the important topic, accounting principles. principles அப்படின்னா என்னது? ஒரு கோட்பாடுகள், ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறது. ஸோ அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ்னால் என்ன? ஸோ அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் ஆர் த பேசிக் நார்ம்ஸ் அண்ட் அசம்ப்ஷன்ஸ் டெவலப்ட் and established at the basis for the accounting system. ஸோ accounting principles அப்படின்னா ஒரு accounting சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறதுக்கான பேசிக் ப்ரொசீஜரை கொடுக்குறது. நார்ம்ஸ் அண்ட் அசம்ஷன்ஸ்னால் என்னது? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒரு அக்கௌண்டிங் சிஸ்டமை இப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. ஸோ ஹியர் norms and assumptions. Next point, these principles are adopted by the accountants universally. universally na enadhu? worldwide. அதாவது எல்லா கண்ட்ரிலையும் ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் பிரின்சிபலை கொடுக்கறது. அதுதான் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். ஸோ கம்பெனியே ஒரு அக்கௌண்டிங் ப்ரொசீஜர் வந்து சேஞ்ச் ஆகலாம், ஆனால் ஒரு பேசிக் பிரின்சிபல்ஸ் இருக்குது. அது வேர்ல்டு வைடு காமனாக தான் இருக்கும். இப்படி தான் ஒரு அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குரிய ஒரு ரூல்ஸ். ஸோ திஸ் இஸ் அக்செப்டட் யூனிவர்சலி. ஸோ அப்போ யூனிவர்சலி அக்செப்டட்னா அந்த பிரின்சிபல்ஸ் எப்படி இருக்கணும்? It should be uniformity and consistency. Uniformityனா ஒரே மாதிரி இருக்கிறது. கன்சிஸ்டன்சி அப்படின்னா நிரந்தரமாக, ஸ்டேபிளாக. அதாவது யூனிஃபார்ம்னா ஒரே மாதிரி, கன்சிஸ்டன்சிக்கும் கிட்டத்தட்ட அந்த மீனிங் தான் வரும். ஆனால் கன்சிஸ்டன்சி அப்படின்னா ஒவ்வொரு மெத்தடையும் மாற்றி மாற்றி, அதாவது போன வருஷம் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறது, இந்த வருஷம் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இல்லாமல் ஸ்டேபிளாக அவங்க எல்லா வருஷமும் ஒரே மாதிரியான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றது. ஸோ திஸ் இஸ் கால்ட் generally accepted accounting principles. Okay, so simply they are knowing as GAAP, generally accepted accounting principles. எல்லாராலையும் காமனா அக்செப்ட் பண்ணப்பட்ட பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. Next, so we are having 14 types of accounting principles. ஒரு 14 accounting principles இருக்கு. First principle, business entity. So as an account student, you should not forget this concept. இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். அதனால தான் இதை ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க. business entity concept. business unit is separate and distinct from the owner. Accounts are prepared from the point of view of the business and not from the owner's point of view. So என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, business unit is separate and distinct. அதாவது ஓனர் தான், ஒரு ஓனர்ன்றவர் யார்? அவரோட பர்சனல் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரோட பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்டு, பர்சனல் மணியாக இருக்கட்டும், இல்லை பேங்க்லேருந்து லோன் வாங்கி ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், வாட் எவர் மேபி, he is called as the owner. ஸோ அவர் காசு போட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் என்ன அக்கௌண்டிங் கான்செப்ட் அப்படின்னா, ஓனர் வேற, பிஸ்னஸ் வேற. அப்படி தான் வந்து அக்கௌண்டிங் பிரின்சிபலை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ எந்த ஒரு அக்கௌண்ட்ஸ் புக்லையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுற டிரான்சாக்ஷன் பிஸ்னஸ்க்கு இன்கமா எக்ஸ்பென்சஸா, பிஸ்னஸ்க்கு ப்ராஃபிட்டா லாஸா, அப்படி தான் நம்ம பார்க்கணும். இது வந்து ஓனரோட இன்கமா எக்ஸ்பென்சஸா, ஓனருக்கு ப்ராஃபிட்டா லாஸா, அப்படி நம்ம அக்கௌண்ட்ஸில் என்ட்ரு பண்ண கூடாது. ஸோ திஸ் இஸ் வெரி important concept. So owner is different from the business. So okay, next, the business is liable to the owner for the capital contributed.
ஸோ அப்போ ஓனருன்றவர் யார்? அவர் தான் காசு போட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் பிஸ்னஸும் ஓனரும் வேறு வேறன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ என்ன கான்செப்ட் இது? ஸோ ஓனர் இஸ் கன்சிடர் அஸ் த கிரெடிட்டார் ஆஃப் த கம்பெனி. ஸோ இதுதான் மீனிங் இந்த இதோடது. கிரெடிட்டார்னா யார்? கடன் கொடுத்தவர். அப்போ ஓனரை ஒரு பிஸ்னஸ்க்கு கடன் கொடுத்தவராக ட்ரீட் பண்ணணும். இப்போ ஒருத்தர் கடன் கொடுத்தாருன்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த கடனை திருப்பி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பேசிக் ரூல். ஒருத்தர் கடன் கொடுத்தாருன்னா அதை திருப்பி கொடுக்கணும். அப்போ ஓனர் வந்து நம்ம கிரெடிட்டார்னு ட்ரீட் பண்ணோம்னா த பிஸ்னஸ் இஸ் லயபிள் டு ரீபே த கேபிட்டல் டு த ஓனர். ஸோ அந்த ஓனர் இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல் பிஸ்னஸ்லேருந்து திருப்பி கொடுக்கப்படும். த பிஸ்னஸ் இஸ் லயபிள். ஸோ பிஸ்னஸோட லயபிலிட்டி, அதனால தான் நம்ம வந்து ஓனரை வந்து கிரெடிட்டார்னு சொல்கிறோம். Okay, so the business transactions are recorded, personal transactions of the owners are not recorded. So only business ஓட transactions மட்டும்தான் என்ட்ரு பண்ணணும். ஓனருக்கு வர்ற டிரான்சாக்ஷன்ஸ், அவரோட பர்சனல் டிரான்சாக்ஷன்ஸை நம்ம இங்கே என்ட்ரு பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த பிஸ்னஸ் என்டைட்டி கான்செப்ட். தென் மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். மணி மெஷர்மெண்ட், ஒரு மணியை நம்ம மெஷர் பண்ண போகிறோம். எப்படி? நம்ம இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் புக் கீப்பிங்லே பார்த்தோம். ஒன்லி மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட். அது ஒரு லிமிட்டேஷன்ஸாகவும் சொன்னாங்க. ஸோ மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸில் உள்ளது மட்டும்தான் என்ட்ரு பண்ண போகிறோம். பிகாஸ் மணி சர்வ்ஸ் அஸ் த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். எந்த ஒரு பையிங் அண்ட் செல்லிங்க்கும் கேஷ் இல்லாமல் நம்ம அந்த டிரான்சாக்ஷன்ஸை கேரி அவுட் பண்ண முடியாது. ஸோ டேர்ம்ஸ் ஆஃப் மணி ரெக்கார்டட். Only monetary transactions are recorded. Okay va? For example, working conditions in the workplace, strike by the employees, efficiency of the management will not be recorded in the books. ஸோ என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறாங்க? இப்போ ஒரு கம்பெனியில் வந்து எம்ப்ளாயீஸு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஒரு 10 நாள் வேலையே நடக்கலை கம்பெனியில் அப்படின்னா என்ன ஆகும்? ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகிடும், சேல்ஸு ஸ்டாப் ஆகிடும், மார்க்கெட்டிங் ஒர்க்கு நடக்காது. அப்போ கம்பெனியோட ப்ராஃபிட் என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆயிரும். ஸோ அவங்க ப்ராஃபிட் எவ்வளவு இந்த வருஷம் அப்படின்றத மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ண போகிறாங்க. ப்ராஃபிட் ஏன் ரெடியூஸ் ஆச்சு, எம்ப்ளாயீஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு ரீசனை நம்ம புக்கில் என்ட்ரு பண்ண முடியாது. ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் லெட்டர் நம்ம எழுத போகிறதில்ல. ஸோ ஒன்லி வி ஆர் என்டரிங் த மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ். நம்ம அப்போ ஃப்யூச்சரில் நம்ம அதை வெரிஃபை பண்ணும்போது நமக்கு அந்த ரீசனே வந்து தெரியாமல் போயிடும். ஏன் வந்து ப்ராஃபிட் வந்து ரெடியூஸ் ஆச்சு அப்படின்ற ஒரு ரீசனே நமக்கு தெரியாது. ஆனால் அக்கௌண்டிங் ப்ரொசீஜர் என்ன? மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட், கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். கோயிங் கன்சர்ன் ஓடுற கம்பெனி இல்லை, அதாவது ஃபோர்சியபிள் ஃபியூச்சர் அப்படின்றத அங்கே கீவேர்டாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது எந்த ஒரு பிஸ்னஸ் மேனும் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கம்பெனி வந்து பல வருஷத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகணும் அப்படிங்கிற பேசிஸில் தான் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? அதுக்கு பேர் தான் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். அப்போ இந்த கான்செப்ட் படி அவங்க எதை ஃபாலோ பண்ணணும்? ஸோ இட் இன்ஃப்ளூயன்சஸ் த அக்கௌண்டிங் ப்ராக்டிசஸ் இன் ரிலேஷன் டு வேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், depreciation of fixed assets, treatment of outstanding and prepaid expenses and accrued incomes. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதாவது இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் கம்பெனி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அம்பானி இப்போ இருக்கிற முகேஷ் அம்பானியோட ஃபாதர் வந்து ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இப்போ அவர் $1 மில்லியன் பிஸ்னஸ் வந்து பண்ணுறாரு. ஸோ நிறைய வந்து அவருக்கு லாபம் கிடைக்குது. அப்போ அவங்க அப்பா ஸ்டார்ட் பண்ணது, இப்போ முகேஷ் அம்பானி அவங்களோட மகன், பேரன், பேத்தி எல்லாரும் மோர் தென் 60 to 70 years the company is running. அப்போது அந்த கம்பெனியில் உள்ள அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை ப்ரெசண்ட் வேல்யூ வந்து வேல்யூ பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு டெப்ரிசியேஷன் வேல்யூ பண்ணணும், அதே மாதிரி ஒரு அப்ரிசியேஷனையும் வேல்யூ பண்ணணும். ஒரு வேல்யூ ஆஃப் த அசட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதையும் அவங்க கால்குலேட் பண்ணணும். அப்போ தான் அந்த கம்பெனியோட ஒரிஜினல் ஃபைனான்ஷியல் பொசிஷன் வந்து நமக்கு
தெரியும். தென் காஸ்ட் கான்செப்ட். காஸ்ட்னால என்னது, ஒரு இதுக்கு நம்ம எவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்போ அந்த காஸ்ட் கான்செப்ட் எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க, இது நம்ம இந்த லிமிட்டேஷன்ஸ்லேயே பார்த்தோம். ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கான்செப்ட், அதாவது பாஸ்ட் டேட்டாவை மட்டுமே வச்சுட்டு அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்டே வருது. ஓகேவா, ஒரு அசத்தோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலோ டிக்ரீஸ் ஆனாலோ அதை கன்சிடர் பண்ணுறதே இல்லை. அப்போ இதில் நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. என்னெல்லாம் லிமிட்டேஷன்ஸ்? ஸோ in an inflationary situation, when price of the commodities increase, value of the assets at historical cost may not represent the true position. அப்போ ஒரு inflationary situation அப்படின்னா என்னது, ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, மணியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது, அதை தான் நம்ம இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பீரியடில் கூட ஒரு அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம ரெக்கார்ட் பண்ணலை அப்படின்னா ஒரு கம்பெனியோட ட்ரூ பொசிஷன், அதனுடைய உண்மையான ஃபினான்ஷியல் பொசிஷன் நமக்கு தெரியாமல் போயிடும். அதே மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டேட்ஸில் நம்ம வந்து அதை ரெக்கார்ட் பண்ணுறோம். அப்போ அசட்ஸ் வந்து ஹிஸ்டாரிக்கல் பேசிஸ்லேயே நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்ம அதை ஈஸியாக கம்பேர் பண்ண முடியாது. அதே மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸஸ் இஸ் ஆல்சோ கன்சிடர் அஸ் அன் அசட். ஹியூமன் ரிசோர்ஸஸ்னால் யார், அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ். ஸோ எந்த ஒரு அசட்டுக்கும் அக்வசேஷன் காஸ்ட் இல்லை அப்படின்னா அதை அவங்க ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அக்வசேஷன் காஸ்ட்னா என்னது, வாங்குகிற அமௌண்ட், ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுற காஸ்ட். இப்போ ஹியூமன் ரிசோர்ஸஸ் எம்ப்ளாயீஸை அவங்க யாரும் பர்ச்சேஸ் பண்ணலை, ஆனால் எம்ப்ளாயீஸ் இல்லாமல் கம்பெனிக்கு ப்ராக்ரஸ் வராது. அப்போ நம்ம அதை ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறோம், அதுக்குரிய காஸ்ட்டை நம்ம என்ட்ரு பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ இது எல்லாமே லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் காஸ்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன், டூயல் ஆஸ்பெக்ட். டூயல் ஆஸ்பெக்ட்னா டூ எஃபெக்ட் இருக்கிறது, அதாவது கிவிங் ஆஸ்பெக்ட், ரிசீவிங் ஆஸ்பெக்ட். இந்த ரெண்டும் தான் டூ ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்றாங்க. அப்போ டூ ஆஸ்பெக்ட்ஸ்க்கு டூ அக்கௌண்ட் இருக்குது, அதாவது டெபிட் அக்கௌண்ட், கிரெடிட் அக்கௌண்ட். அதை தான் நம்ம இந்த லூக்கா பாசியோலி டெவலப் பண்ணாருன்னு சொன்னோம்ல, டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் 1494 டெவலப் பண்ணியிருக்கிறாரு. அதனுடைய பிரின்சிபிள் என்ன, டபுள் என்ட்ரி சிஸ்டமோட பிரின்சிபிள்ஸ், ஃபார் எவ்ரி டெபிட் there is a corresponding and equal credit. அதே மாதிரி for every credit there is a corresponding and equal debit. அதாவது டெபிட்டும் கிரெடிட்டும் ஈக்குவலாக இருக்கணும். எந்த ஒரு டெபிட்டுக்கும் கிரெடிட்ன்ற ஆஸ்பெக்ட் இருக்கணும், அதே மாதிரி கிரெடிட்டுக்கு டெபிட்ன்ற ஆஸ்பெக்ட் இருக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது அசட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் liabilities. ஓகே, அக்கௌண்டிங் ஈக்குவேஷனை பற்றி நம்ம டீட்டெயிலில் 3rd சாப்டரில் படிப்போம். தென் பீரியாடிசிட்டி கான்செப்ட். பீரியட் இந்த ஹெட்டிங்லேருந்தே தெரிஞ்சிடும். ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் ஃபைனல் அக்கௌண்ட்ஸை ஒவ்வொரு பீரியடுக்கும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அக்கௌண்டிங் பீரியட்னாலே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் April 1 to next year 31st March. ஸோ இதுதான் ப்ராப்பராக அக்கௌண்டிங் பீரியடுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அக்கௌண்டிங் பீரியடில் அவங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். இட் ஹெல்ப்ஸ் டு நோ த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் பீரியாடிக்கலி. அப்போ ஒவ்வொரு பிஸ்னஸோட பெர்ஃபார்மன்ஸையும் பீரியாடிக்கலாக அசடைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. It becomes the necessary to select a particular period, normally 1 year. ஸோ 1 இயர்க்கு தான் இந்த பீரியாடிசிட்டி இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸை அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் கால்டு பீரியாடிசிட்டி கான்செப்ட். நெக்ஸ்ட்டு மேட்சிங். மேட்சிங்னா என்னது, ரெண்டு ஐட்டம்ஸையோ ரெண்டு டிரான்சாக்ஷன்ஸையோ மேட்ச் பண்ணுறது. அப்போ மேட்சிங் கம்பேரிசன். ஸோ கம்பேரிசன் என்னது, கம்பேரிசன் ஆஃப் இன்கம்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ். ஒரு கம்பெனியில் வர்ற இன்கம்ஸையும் எக்ஸ்பென்சஸையும் கம்பேர் பண்ணாதான் அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன் தெரியும். ஸோ மேட்சிங் கான்செப்ட் வந்து பேஸ்ட் ஆன் அக்ரூவல் அண்ட் பீரியாடிசிட்டி கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி தான் இந்த மேட்சிங் கான்செப்டையே கொண்டுட்டு வராங்க. ஓகேவா, ஸோ அக்ரூவல் கான்செப்ட் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பீரியடுக்கும் அவங்களோட இன்கம்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸை கம்பேர் பண்ணினா தான் அவங்களோட ஒரிஜினல் வேல்யூ வந்து தெரியும். ஸோ இதுக்கு வந்து அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணணும். அதாவது அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். அவுட்ஸ்டாண்டிங்னா என்னது, இன்னும் நம்ம பே பண்ணாத எக்ஸ்பென்சஸ். ப்ரீபெய்டுனா என்னது, முன்னாடியே நம்ம பே பண்ணுறது. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க கன்சிடர் பண்ணிக்கிறணும் ஒரு மேட்சிங் கான்செப்ட் அப்போ. ஓகே, தென் ரியலைசேஷன் கான்செப்ட். எனி சேஞ்ச் இன் தி வேல்யூ ஆஃப் அசட்ஸ் ஷுட் பி ரெக்கார்டட் ஒன்லி வென் த பிஸ்னஸ் ரியலைசஸ். ஸோ எப்பயுமே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹிஸ்டாரிக்கல் கான்செப்டில் தான் அவங்க என்ட்ரு பண்ணிகிட்டே வராங்க. அதாவது
பர்ச்சேஸ் பண்ண வேல்யூவை தான் அவங்க என்ட்ரு பண்ணுறாங்க. ஸோ எப்போ அதனோட ஒரிஜினல் வேல்யூவை என்ட்ரு பண்ணுறாங்கன்னா வென் இட் இஸ் ரியலைசஸ், அதாவது ஒரு அசட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போதோ இல்லை சேல்ஸ் பண்ண போகும்போதோ அப்போ தான் அவங்க அதனுடைய ஒரிஜினல் வேல்யூவை என்ட்ரு பண்ணுறாங்க. ஓகேவா, அதுதான் ரியலைசேஷன் கான்செப்ட். தென் அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ். எவிடன்ஸ்னால் என்னது? ஒரு ப்ரூஃப் காமிக்கிறது. ஆப்ஜெக்ட்னா என்னது? பொருள். ஸோ எதை வந்து அவங்க இந்த அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ்க்கு எவிடன்ஸாக காமிப்பாங்க, அதுதான் அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ். இது எல்லாமே ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கணும். எந்த ஒரு பொருளை வாங்கணுன்னாலும் விற்கணுன்னாலும் இட் ஷுட் அட்டாச் வித் கேஷ் ரிசிப்ட், வவுச்சர், இன்வாய்ஸ், நிறைய சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம 3rd சாப்டரில் படிப்போம். ஸோ இந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அப்படிங்கிறது ஒரு அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் அக்ரூவல் கான்செப்ட். ஸோ அக்ரூவல் கான்செப்ட் அப்படின்னா என்ன? All the expenses and revenues related to the accounting period are to be considered irrespective of the fact that whether the revenues are received in cash or not, or whether the expenses paid in cash or not. Accrual அப்படின்னா என்ன மீனிங்? அதாவது ஒரு எக்ஸ்பென்சஸோ இன்கமோ நம்ம பே பண்ணியிருக்கோமோ இல்லையான்றதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அந்த எக்ஸ்பென்சஸ் அக்கர் ஆயிருச்சு, அதாவது இன்கர்டு அப்படின்ற வேர்டு. ஸோ எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு அப்படின்னாலே இமீடியட்டாக நம்ம அதை என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதம் நம்மளோட ஹவுஸ் ரெண்ட்டு பே பண்ணலை, ரெண்ட்டு 10,000 நம்ம பே பண்ணலைன்னாலும் நம்ம என்ன பண்ணணும்? அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட், அதாவது இந்த மாதம் பே பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் நெக்ஸ்ட் மந்த்து நம்ம அந்த ரெண்ட்டை பே பண்ணி தான் ஆகணும். அப்போ இந்த மாதம் எழுதும்போது நம்ம எப்படி எழுதணும்? அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். நம்ம கேஷ் கொடுத்துருக்கோமா கொடுக்கலையா அதை பற்றி நம்ம மைண்ட் பண்ண வேண்டாம். ஒன்ஸ் இன்கர்டு அந்த எக்ஸ்பென்சஸ் வந்துட்டாலே நம்ம அதை என்ட்ரு பண்ணணும். அதுதான் அக்ரூவல் பேசிஸ் கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சின்னா என்னது? ஸ்டேபிளாக யூனிஃபார்மாக நம்ம ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறது. ஓகேவா, ஒரு கம்பெனியில் அவங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகே, த அக்கௌண்டிங் பாலிசிஸ் மஸ்ட் பி ஃபாலோட் கன்சிஸ்டன்ட்லி ஃப்ரம் ஒன் அக்கௌண்டிங் பீரியட் டு அனதர். அதாவது ஒவ்வொரு அக்கௌண்டிங் பீரியடுக்கும் நம்ம வந்து ஒரே மாதிரியான அக்கௌண்டிங் பாலிசிஸை தான் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நம்ம கம்பேரிசன் பண்ண முடியும். இப்போ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நம்ம கம்பெனியோட இன்னொரு கம்பெனியை, காம்படிட்டிவ் கம்பெனியை கம்பேர் பண்ணலாம். ஸோ இதுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்? கன்சிஸ்டன்சி பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணினா தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதனால் சேஞ்சஸே பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. சம்டைம்ஸ் த அக்கௌண்டிங் பாலிசி கேன் ஆல்சோ பி சேஞ்ச்டு. சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. எப்போ அவங்க அக்கௌண்டிங் பாலிசிஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம்? டு கம்ப்ளை வித் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லா. ஒரு சட்டப்பூர்வமான ரெக்குயர்மெண்ட்ஸ்க்காக நம்ம சம்டைம்ஸ் அந்த பாலிசியை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை பேஸ் பண்ணியும் நம்ம சில ப்ரொசீஜர்ஸை, இப்போ புதுசாக ஒரு அக்கௌண்டிங் ரூல் போடுறாங்க, ஒரு புது அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் கொண்டுட்டு வராங்க அப்படின்னா அப்போ நம்ம அதை மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஒரு கம்பெனியில் உண்மையான ஃபைனான்ஷியல் பொசிஷனை நம்ம கொண்டுட்டு வரணும். ஸோ நம்ம முன்னாடி ஃபாலோ பண்ணுறது ப்ராப்பராக இல்லை, அப்போ நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அட் தட் டைம் தி கேன் சேஞ்ச் த அக்கௌண்டிங் பாலிசிஸ். தென் ஃபுல் டிஸ்க்ளோசர். ஃபுல் டிஸ்க்ளோசர் அப்படின்னா என்னது? எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்கிறது. அப்போ முழுமையான அக்கௌண்ட்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், ஃபுல்லாக டிஸ்க்ளோஸ் பண்ணணும். நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பரேஷன் இருக்கணும்? அதாவது ஹானஸ்ட்டாக இருக்கணும், நேர்மையாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், உண்மையான இன்ஃபர்மேஷன்ஸை அது வந்து நமக்கு தரணும். ஸோ தி டிஸ்க்ளோசர் ஷுட் பி ஃபுல், ஃபேர் அண்ட் அடிக்குவேட். அதாவது மொத்த இன்ஃபர்மேஷன்ஸையும் பார்ஷியலாக இருக்கக்கூடாது. ஒரு டிரான்சாக்ஷனை என்ட்ரு பண்ணி ஒரு டிரான்சாக்ஷனை என்ட்ரு பண்ணாமல் அப்படி இருக்கக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபேர், நியாயமாக இருக்கணும். அண்ட் அடிக்குவேட், போதுமான அளவு, தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் அதுலேருந்து நமக்கு கிடைக்கணும். தென் மெட்டீரியாலிட்டி அப்படின்னா இட் இஸ் சப்ஜெக்டிவ் இன் நேச்சர். அதாவது ஃபுல் டிஸ்க்ளோசரோட ஒரு எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த கான்செப்ட் தான் மெட்டீரியலிட்டி கான்செப்ட் அப்படிங்கிறது. அதாவது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் எதுலெல்லாம் வந்து மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம்.
ஆனால் இந்த மெட்டீரியலிட்டி அப்படிங்கிறது ஒரு பர்சனுக்கு மெட்டீரியலிட்டியாக இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னொரு பர்சனுக்கு இம்மெட்டீரியலாக இருக்கலாம். அதாவது ஒரு பர்சன் வந்து இந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இது வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ், இதை கண்டிப்பாக நீ என்டர் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் some other person will think it will immaterial, it is immaterial, அதாவது immaterial, இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கலாம். ஸோ மெட்டீரியாலிட்டி கான்செப்ட் இஸ் subjective in nature. நெக்ஸ்ட்டு கன்சர்வேட்டிசம் ஆர் ப்ரூடன்ஸ். ஸோ கன்சர்வேட்டிசம் அப்படிங்கிறது ஒரு பழமையான விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வருது, அதுதான். ஸோ இட் இஸ் அ பாலிசி ஆஃப் காஷன் ஆர் பிளேயிங் சேஃப் while recording the business transaction. One has to anticipate no income but provide for all the possible losses. அதாவது எப்படி திங்க் பண்ணி அவங்க அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிரும், நிறைய நம்ம ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு எப்பயுமே பாசிட்டிவ் திங்கிங் வந்து கரெக்டு தான். ஆனால் த பிஸ்னஸ் பர்சன் ஷுட் பி ப்ரிப்பேர்டு ஃபார் லாஸ் ஆல்சோ. ஒரு கம்பெனியில் லாஸ் வந்துருச்சுன்னா நம்ம வந்து எப்படி வந்து அதை டேக்கிள் பண்ணணும், எப்படி நம்ம கொண்டுட்டு வர போகிறோம், ஸோ எப்படி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறோம், அதுக்கும் அவன் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதுதான் கன்சர்வேட்டிசம் அப்படின்னு. he should be prepared for all the possible losses. ஸோ லாஸ் வந்துட்டாலும் நம்ம எப்படியெல்லாம் வந்து கம்பெனியை கொண்டுட்டு வரலாம் அப்படின்றதையும் அவங்க திங்க் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னா என்னது? ஸ்டாண்டர்ட் அப்படின்னா ஒரு நிரந்தரமான, ஒரு தரமான அப்படின்னு அர்த்தம். ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ரொவைட்ஸ் த framework and norms to be followed in accounting principles. framework அப்படின்னா ஒரு systematic principle, அதை தான் frameworkன்றோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ப்ரொவைட் பண்ணுறது தான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், இட் இஸ் நெசசரி டு ஸ்டாண்டர்டைஸ் த அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் டு என்ஷூர் கன்சிஸ்டன்சி, கம்பேரபிலிட்டி, அடிக்வசி அண்ட் ரிலையபிலிட்டி. எதுக்காக இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தேவைப்படுது? ஒரு கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஒரு கம்பேர் பண்ணுறதுக்கு. அடிக்வசி அப்படின்னா நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் அதிலிருந்து கிடைச்சிடணும். அதே மாதிரி ரிலையபிலிட்டி. ஸோ இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ரிலையபிள் அப்படின்னா டிபெண்ட் பண்ணி இருக்கலாம் அப்படின்றது. ஸோ இந்த வேர்ட்ஸ் ஆஃப் கோஹ்லர் அவர் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறாரு. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் த கோட்ஸ் ஆஃப் கண்டக்ட் இம்போஸ்டு பை கஸ்டம்ஸ், law or professional bodies for the benefit of public accountants and accountants generally. So கோஹ்லர் என்ன சொல்லியிருக்கிறாரு? அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றது ஒரு கோட்ஸ் ஆஃப் கண்டக்ட், அதாவது ஒரு ப்ரொசீஜர், ஒரு பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், நீட் ஃபார் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். எதனால இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க? ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. அதே மாதிரி டு ஃபாலோ யூனிஃபார்ம் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். ஸோ ஒரு யூனிஃபார்மாக ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் மீனிங்ஃபுல் கம்பேரிசன். ஸோ கம்பேரிசன் வந்து எப்போ எஃபெக்டிவாக இருக்கும்? ஒரே மாதிரி சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணாதான். தென் இட் என்ஹான்ஸ் ரிலையபிலிட்டி. ஸோ இட் இஸ் very reliable and to meet the legal requirements. ஸோ ஒரு லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. Then comes to international financial reporting standards, IFRS. This is issued by International Accounting Standard Board. ஸோ இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு வந்து யூனிவர்சலாக ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ எப்படி வந்து டிரான்சாக்ஷன்ஸோ ஈவெண்ட்ஸோ இருந்தால் அதை நம்ம எப்படி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம கன்வே பண்ணலாம், ஸோ அதுக்குரிய ப்ரொசீஜரை கொடுத்துருக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் அக்செப்டபிள் வேர்ல்டு வைட். வேர்ல்டு வைடு இந்த ஐஏஎஸ்பி கொடுத்த ரூல்ஸை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. தென் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் இந்தியா. இப்போ வேர்ல்டு வைடு வந்து அக்செப்ட் பண்ண பிரின்சிபல்ஸ் பார்த்தோம். இப்போ இந்தியாவில் என்ன மாதிரி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க? ஸோ திஸ் இஸ் இஷ்யூடு பை ICAI. அதாவது இந்த ஸ்டாண்டர்ட்ஸை யார் இஷ்யூ பண்ணியிருக்கா? இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா. எப்போ இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க? 21 ஏப்ரல் 1977. ஸோ அப்போ தான் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி இதுக்குரிய ரூல்ஸை கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ த ஏஎஸ்பி வில் கன்சிடர் த அப்ளிகபிள் லா. ஸோ என்னெல்லாம் ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க, எப்படி வந்து இந்தியாவில் ஒரு அக்கௌண்டிங் சிஸ்டமை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா?
Next one, accounting standards in India IND AS அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டுட்டு வந்திருக்காங்க. This is basically modified in accordance with Indian accounting practices. அதாவது இந்த இன்டர்நேஷ்னல் IFRSல சொன்ன அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை இந்தியன் கம்பெனிஸ்க்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இது IND AS அப்படின்னு சொல்கிறாங்க, இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே இந்தியாவில் இப்போ எல்லா பெரிய கம்பெனிஸும் இந்த IND AS ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ இன் ஃப்யூச்சரில் எல்லா டைப் ஆஃப் பிஸ்னஸும் இந்த IND AS ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களோட கான்செப்ட், ஐடியா. ஓகேவா? IND AS அப்படின்னா என்னது? இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். Okay, in this chapter we have discussed the following topics. அதாவது bookkeeping accounting ஓட differences, அப்புறம் relationship among bookkeeping, accounting and accountancy, அப்புறம் 14 accounting principles பார்த்திருக்கோம். Then accounting standardsல foreignல அதாவது international accounting standards பார்த்தோம். Then இந்தியாவோட accounting standards பார்த்துட்டோம். Okay, thank you.